இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த வாரம் முழுவதுமாக சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு காரியமாக நாம் தியானிக்கவிருக்கிறோம். நேற்றைய தினத்துல கூட சிலுவை அடையாளப்படுத்துவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது தேவ பலன், அது தேவ ஞானம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன? சிலுவையிலே இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம், பலியானது நிமித்தம், அது நமக்கு காட்டி தருகிற விஷயம் இயேசுவே ஆண்டவர் என்பதாகும். சிலுவை நமக்கு இயேசுவே ஆண்டவர் என்பதை காட்டி தருகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனம் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். இந்த இடத்துல பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே ஜனங்கள் எல்லாரும் ஓரிடத்திலே, அவருடைய சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே பேதுரு, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் ஆகிய பேதுரு 11 கூட எழுந்து நின்று சத்தமா யூத ஜனங்களை நோக்கி சொன்ன வார்த்தைகள் இந்த 2வது அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. 22வது வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக அனுப்பி கொடுத்தது நிமித்தமாக அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்து, மனிதரோடு மனிதனாய் அவர்களோடு சீஷர்களோடு பழகி தங்கி உறவாடி, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒன்றாய் வாழ்ந்திருந்த இந்த நாட்களிலே நடந்த காரியங்கள் எல்லாம் கவனிங்க. அவர் செய்த அற்புதங்களை பாருங்க, அவர் செய்த பலத்த செய்கைகளை பாருங்க. மரித்தவரை கூட உயிரோட எழுப்பினாரு. 5 அப்போ 2 மீனை கொண்டு அவ்வளோ திரளாய் பெருக செஞ்சு 5000க்கும் அதிகமான பேர் சாப்பிடத்தக்கதாக, கூடையாய் மீதம் எடுக்கத்தக்கதாக அவ்வளவாய் பெருக செய்தார். பிசாசுகளை அதட்டினார், அவைகள் ஓடி விலகி போயிற்று. அவைகள் அவருக்கு முன்பதாக விழுந்து பணிந்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். இயற்கை அவருக்கு அடங்கியது. அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். கடலின் மேல் நடக்கும்படியான அதிகாரத்தை பெற்றவராயிருந்தார். தண்ணீர் அவரை கவிழ்த்து போட முடியவில்லை. இப்படிப்பட்ட அநேக பெரிய செய்கைகள், பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், ஒரு 3 விதமான உயிர்த்தெழுதலை அவர் நடப்பித்தார். மரித்தவனை பாடையில வைத்து தூக்கி கொண்டு போகும்போது போகிற வழியிலேயே ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பினார். மரித்த ஒரு சிறுபெண் அவங்க வீட்டுக்குள்ள போய் மரித்த அந்த பெண்ணை கையை பிடித்து எழுப்பி உயிரோட எழுப்பினார். மரித்து 4 நாள் ஆன பிறகு லாசரு என்பவனை கல்லறையிலிருந்து உயிரோட கூட எழுப்பினார். இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை செய்த தேவகுமாரனாகிய இயேசுவை நீங்க பிடிச்சு அவர் அக்கிரமக்காரருடைய கைகளினால சிலுவையில ஆணி அடிச்சு கொலை பண்ணீங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது என்று சொல்லி இயேசுவை குறித்ததான சாட்சியை பேதுரு ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். இப்போ அவரை மரணம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னதான் நீங்க அவரை அடிச்சு சிலுவையில வதச்சு கொன்னு நீங்க அடக்கம் பண்ணி கல்லறைக்குள்ள வச்சிருந்தாலும் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார், அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அவருடைய ஜீவன் அழியாத ஜீவன். ஆகவே இப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்படுறோம், இல்லைன்னா ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிருச்சுன்னு வச்சுடும், நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அந்த விஷம் நமக்குள்ள பரவுறதுக்கு வழி இருக்கு. ஒருவேளை அது பரவக்கூடும். ஆனா நம்ம போய் அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் போது அந்த விஷத்துக்கு மேல ஒரு அதிகாரம் செயல்படுகிறது. விஷத்தை கண்ட்ரோல் பண்றோம். விஷத்தின் மேல நம்ம ஒரு ஆளுகை செய்யறோம்.
அப்ப அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்துடுறோம், விஷக்கடியிலிருந்து காப்பாற்றப்படுறோம், மீட்கப்படுறோம். அப்ப விஷத்தை முறிக்கிற ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகை அங்கே செயல்படுகிறது. அது இயேசு மரித்தார், மரணத்துக்குள் அவர் போனார். ஆனா மரணம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு அந்த கட்டை அவிழ்த்து விட்டு அதுல இருந்து இயேசுவை வெளியே எடுத்துடுறாங்க. அப்ப அவரை மரணம் அவரை கண்ட்ரோல் பண்ணல, மரணத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. பாருங்க, நம்ம விஷத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம்ல, அதுக்கு மேல பரவாம தடுத்துடுறோம், அதுக்கு மேல பாதிப்பு வராம தடுத்துடுறோம். எப்படி நம்ம இது செயல்படுறோம், அது போல இங்க எவ்வளோ நல்ல தேவனை நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சிட்டீங்களே, ஆனா அவரை தேவன் உயிரோட எழுப்பிட்டார். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது என்று சொல்லி தாவீது கூட, சங்கீதக்காரனாகிய தாவீது கூட கர்த்தரை இதை பத்தி சொல்றாரு. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால என் இருதயம் மகிழ்கிறது, என் நாவு களி கூறுகிறது, என் மாம்சம் நம்பிக்கையோட காத்திருக்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பாருங்களேன், என்ன கிறிஸ்துவ நீங்க மரிச்சு, நீங்க அடிச்சு சிலுவையில கொன்னு அடக்கம் பண்ணிட்டால முடிஞ்சிட்டுன்னு நினைச்சீங்களா? அவர் பரிசுத்தர், அவர் அழிவை காண்பதில்லை. அவருடைய வித்து ஜீவன், அவர் ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் அழிந்து போவதற்கு முடியாது, அழிக்க முடியாது. ஜீவ மார்க்கம் அதுல இருக்கு என்று சொல்லி இதுல பேதுரு வைராக்கியமாக இயேசுவை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆகையினாலதான் அவர் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க சிலுவையில அறைந்த இந்த இயேசுவதான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தாரே நீங்க எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. நீங்க சிலுவையில அரைஞ்சிங்கல்ல, நீங்க சிலுவையில வச்சு அடிச்சிங்கல்ல, அவரை காயப்படுத்தினீங்கல்ல, அவர் சரீரத்தை கிழிச்சிங்கல்ல, நீங்க அவரை என்ன பண்ணி இருந்தாலும் சரி, ஆனா அவரை தான் தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவருமாய் ஆக்கி இருக்கிறார். ஆகவே சிலுவை நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவை கர்த்தர், இயேசுவை கர்த்தராகிய கிறிஸ்து, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அதை அடையாளப்படுத்துகிறது. ஆகவே இந்த சத்தியத்தை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசும்போது திரளான பேர் ஏற்றுக்கொண்டாங்க. 3000 பேர் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இதே வார்த்தை நம்மை அழைக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துவின் சபைக்குள் இருப்போமானால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள், இல்லை என்றால் இந்த பாக்கியத்திற்குள்ளே வரும்படி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், நீங்க செய்த அதிசயமான செய்கைகள், பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்திருந்தாலும் கூட ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை வாரினால் அடிப்பித்து, முள்முடியினால் ஆண்டவரே அடித்து சிலுவையில அறைந்து கொலை செய்தார்கள். ஆனால் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் உயிரோடு நீங்க எழுப்பி இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நீங்க பிரகடனப்படுத்தின அன்புக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஜீவாதிபதியின் மேல் விசுவாசம் வைக்கத்தக்கதாக, இந்த ஜீவ மார்க்கத்தை தெரிந்தெடுக்கும்படியாக எங்களுக்கு ஸ்லாக்கியம் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத யாராகிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் இன்னும் அவர்கள் சிலுவைக்கு தூரமாய் இராதபடிக்கு உம்முடைய அன்புக்குள்ளாய் ஓடி வந்துவிட, உம்மை ஆண்டவரும் இரட்சகரும் என்று கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.